ஆஸ்திரேலியாவில் சொந்தமாக வாகன தரிப்பிடம் அல்லது வீட்டு முற்றம் இல்லாத காரணத்தினால் மின்சார வாகனங்களுக்கு மாற தயங்கிக் கொண்டிருந்த லட்சக்கணக்கான வாகன சாரதிகளை இலக்கு வைத்து அரசாங்கம் புதிய நடைமுறையொன்றை அமுல்படுத்தியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 1 2026 முதல் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்துள்ள இந்த புதிய விதிமுறைகளின்படி மின்சார வாகனங்களுக்கான சார்ஜர்களை பொருத்துவதற்கு வழங்கப்படும் அரசாங்க மானியம் 350 பவுண்டுகளிலிருந்து 500 பவுண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. மின்சார வாகன சார்ஜர் ஒன்றை பொருத்துவதற்கான பொதுவான செலவில் கிட்டத்தட்ட பாதி அளவை இந்த மானியம் மூலம் அரசாங்கமே ஏற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் மானியம் பெற தகுதியானவர்கள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. வாடகை வீடுகளில் குடியிருப்பாளர்கள், அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்கள், நிலப்பிரபுக்கள் அல்லது வீட்டு உரிமையாளர்கள், சொந்தமாக டிரைவ்வே இல்லாத தனி வீட்டு உரிமையாளர்கள், சிறு வணிக நிறுவனங்கள் மற்றும் பாடசாலைகள், சொந்தமாக வாகன தரிப்பிடம் இல்லாதவர்களுக்காக வீதி ஓரங்களில் இருக்கும் நடைபாதைகளை கடந்து செல்லும் வகையில் பிரத்யேக சார்ஜிங் வழிகளை அமைப்பதற்கும் இந்த நிதி உதவி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பிரித்தானிய கார்பன் குறைப்பு விவகார அமைச்சர் கீர் மார்தர் கருத்து தெரிவிக்கையில், இந்த மானிய உயர்வு மின்சார வாகன சந்தையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்தே மிக குறைந்த செலவில் கார்களை சார்ஜ் செய்வதை உறுதிப்படுத்தவே நாங்கள் உழைக்கின்றோம். இந்த புதிய திட்டத்தின் மூலம் 1 மைல் தூரத்தை 2 பென்ஸ் செலவில் கடக்க முடியும். அதாவது லண்டனில் இருந்து பர்மிங்ஹாம் வரையிலான தூரத்தை வெறும் 3 பவுண்டுகள் 50 பென்ஸ் செலவில் கடப்பதற்கு இது சமமானதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.